ரோட்டுக்கு தான் ரோட்டு பிரச்சனைனால போகிறதுக்கோ வரதுக்கோ சரியான கஷ்டம். ரோட்டெல்லாம் குழியாக இருக்குது. இந்த ரோட்டுகளையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல் போகிறதுனா பிள்ளைகளுக்கு சரியான சிரமம். பிள்ளைகள் தனியாக தான் நடந்து போகுதுங்க. வாகனமே இங்கிட்டு வேலையும் செய்யாது. நாங்கள் அப்படி போனாலும் திருவீட்டில் தான் போகணும். போனாலும் 600 800 கட்டி தான் வரணும். பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகிறதுனா சரியான சிரமமாக தான் இருக்குது. இந்த ரோட்டை செஞ்சு கொடுக்க சொன்னாலும் அதை செஞ்சு சரி கட்டி கொடுக்குற மாதிரிக்கே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால நாங்கள் எங்கள்கிட்ட காசை போட்டு தான் செலவழித்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்களுக்கு போகிறோம். சொல்லுங்கள். எலெக்ஷன் டைமில் வராங்க. வீடு விடாமல் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ரோடு சரி பண்ணி தரோம், வாகன வசதியெல்லாம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. நாங்களும் சொன்னதை செய்கிறோம். இதுவரையிலும் ரோடு சரி பண்ணி கொடுக்கல. எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, மருந்து இல்லை, கை காசு கொடுத்தா மருந்து எடுக்கணும், வாகனம் இல்லை, தோட்டத்தில் எந்த எம்புலன்ஸாக எதுவுமே ஒன்றுமே கிடையாது. நாங்கள் சொந்த வாகனம் எடுத்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். என்னென்னமோ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு போகிறதுக்கு வசதி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அங்கங்கே கூலிக்கு அங்கங்கே போய் பிள்ளைய படிக்குது. எங்களுக்கும் நிம்மதியாக. நாங்கள் 3 வருஷமாச்சு. 3 வருஷமாகி ரோடு செஞ்சு கொடுக்கல. அப்போ அந்த நாள் எங்களுக்கு வீட்டில் வந்தால் கூட 1000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வசதிக்காக போகிற வசதி இல்லை. மற்றது எங்களுக்கு இந்த ரோட்டு வசதி தான் முக்கியம் செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பேட்டாசி போகிற ரோட்டு அரைவாசி செஞ்சு குறையில் இருக்குது. இப்போ 3 வருஷ காலமாக அந்த குறையை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு போக்குவரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நாங்கள் ஒரு பெண்களை கூப்பிட்டு போகிறதா இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு இருக்குது. அதனால் ஒரு ஆட்டோக்காரங்களை கேட்டாலும் 1000 ரூபா கேட்குறாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த ரோட்டை செஞ்சு கொடுத்தா மிச்சம் அந்த சும்மா இருக்குங்க.